இந்தியாவில் உள்ள ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்ட இந்திரஜால் ட்ரோன் டிஃபென்ஸ் என்ற பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனம் ஒரு மிக முக்கியமான கண்டுபிடிப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதுதான் இந்தியாவின் முதல் ADPV ஆன்டி ட்ரோன் பேட்ரோல் வெஹிக்கிள், அதாவது ட்ரோன் எதிர்ப்பு ரோந்து வாகனம். இதன் பெயர் இந்திரஜால் ரேஞ்சர். இந்த நிகழ்வு நவம்பர் 26, 2025 அன்று ஹைதராபாத்தில் நடைபெற்றது. இது ஏன் முக்கியம்? சமீப காலமாக நமது எல்லைப் பகுதிகள் மற்றும் முக்கிய நகரங்களில் எதிரி நாடுகளின் ஆளில்லா விமானங்கள் மூலமாக அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வருகின்றன. ஆயுதங்கள் கடத்துவது, உளவு பார்ப்பது, தாக்குதல் நடத்துவது போன்ற வேலைகளுக்கு ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த அச்சுறுத்தல்களை தடுக்கவே இந்திரஜால் ரேஞ்சர் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திரஜால் ரேஞ்சரின் சிறப்பம்சங்கள்: பொதுவாக ட்ரோன்களை எதிர்கொள்ளும் அமைப்புகள் ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டே செயல்படும். ஆனால் இந்திரஜால் ரேஞ்சர் அதன் வாகனத்தில் பொருத்தப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கும் போதே செயல்படும் திறன் கொண்டது. இதன் சிறப்பம்சங்கள்: வாகனம் ஓடும்போது கூட ட்ரோன்களை கண்டறியவும், கண்காணிக்கவும், அழிக்கவும் முடியும். ரோந்து பணிக்கு மிகவும் ஏற்றது. ட்ரோன்களை 10 கிலோமீட்டர் தூரம் வரை கண்டறிய முடியும். ரேடார், ரேடியோ அதிர்வெண் மற்றும் ஒளியியல் சென்சார்கள் மூலம் இதை செய்யும். சிறப்பு AI மென்பொருள் இதில் உள்ளது. இது அச்சுறுத்தலை மதிப்பிட்டு தானாகவே முடிவுகளை எடுத்து ட்ரோனை அழிக்கும் நடவடிக்கையை மேற்கொள்ளும். ட்ரோனின் சிக்னல்களை துண்டித்து செயலிழக்க செய்தல் அல்லது வலை துப்பாக்கிகள் மூலம் தாக்கி வீழ்த்துதல் போன்ற முறைகள் கையாள்கின்றன. கடினமான நிலப்பரப்புகளில் செல்லக்கூடிய டொயோட்டா ஹிலக்ஸ் வாகனத்தின் மீது இது பொருத்தப்பட்டுள்ளது. இதன் பயன்பாடுகள் எல்லை பாதுகாப்பு, விமான நிலையங்களை பாதுகாத்தல், முக்கியமான அரசு அமைப்புகளை காத்தல், போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுத்தல். இந்த நடமாடும் திறன் காரணமாக ட்ரோன்களை எதிர்கொள்ளும் நேரம் நிமிடங்களில் இருந்து சில வினாடிகளாக குறையும். இது பல உயிர்களையும் கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்துக்களையும் காக்க உதவும். இந்திரஜால் ரேஞ்சர் உருவாக்கும் இந்தியாவின் ஆத்ம நிர்பர் பாரத் தற்சார்பு இந்தியா திட்டத்திற்கு வலு சேர்க்கிறது. அதாவது நமது நாட்டிற்கு தேவையான பாதுகாப்பு சாதனங்களை நாமே உருவாக்கிக் கொள்வதை குறிக்கிறது. எதிர்காலத்தில் இது போன்ற பாதுகாப்பு அமைப்புகளை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் வாய்ப்பும் இந்தியாவுக்கு கிடைக்கும்.